அனைவருக்கும் வணக்கம். உங்களின் யோகர் என்ற முறையில் நாம் அடுத்தது விருச்சிக லக்கணம். இந்த லக்கணங்களின் நட்பு கிரகங்கள் யோக கிரகங்கள் எவை என்று பார்ப்போம். முதல் தர யோகர் என்றால் அவர் குரு பகவான். 2, 5 பிரிவர் தன ஸ்தானாதிபதி மற்றும் அவரே பஞ்சமாதிபதி. எனவே குரு பகவான் நல்ல நிலையில் இருந்து தசை நடத்தும் போது உங்களுக்கு குருவின் அந்த முழு தசை பலன்களையும் உங்களுக்கு பருவ வயதில் வரும்போது நன்மைகளையே தரும். அடுத்தது இந்த லக்கணத்தினுடைய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9, 10 கூடிய சூரியன் மற்றும் சந்திரனுடைய தசைகளும் மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்கும். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னத்தினுடைய லக்னாதிபதியே குரு பகவான் 1, 4 அதிபதி. 4ஆம் இடத்தில் அவர் ஆட்சியாக இருப்பது கேந்திராதிபதி தோஷத்தை தரும். தனுசு லக்னத்தினுடைய நட்பு கிரகங்கள் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு சந்திரனை விட பாக்கியாதிபதியான சூரியன் மற்றும் பஞ்சமாதிபதியான செவ்வாய், இந்த 2 கிரகங்களும் தசை நடக்கும் போதே தனுசு லக்கணத்துக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கி பருவ வயசில் வரும்போது அந்த கிரகங்கள் எவ்விதத்திலும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்தினுடைய லக்னாதிபதி சனியே 1, 2 அதிபதியாகிறார். இந்த லக்கணத்தினுடைய நட்பு கிரகமான புதன் 12ஆம் வீட்டில் குருவின் வீட்டில் அமரும்போது தசை நடத்தும்போது மிகப்பெரிய துன்பங்களை கொடுப்பார். அவர் 5இல் 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் அவர் ஆட்சியாக இருப்பது மிக சிறப்பு. அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம். எனவே புதன் தசை 9இலிருந்து மகர லக்னத்துக்கு தசை நடத்தும்போது சிறப்பாக இருக்கும். மற்றும் சுக்கிரனும் நட்பு கிரகமாக இருப்பதால் சுக்கிர தசையும் மிகப்பெரிய நன்மையை பயக்கும் மகர லக்னத்துக்கு. அடுத்ததாக நாம் கும்பலக்கணத்தை பார்ப்போம். கும்பலக்கணத்தினுடைய லக்னாதிபதி 1, 12 அதிபதி சனீஸ்வரன். சனி எந்த விதத்திலும் பாவரான இன்னொரு செவ்வாயோடு இணைவது பார்வையிடுவது சரியல்லை. மகர லக்னத்தினுடைய கும்பலக்கணத்தினுடைய 5ஆம் அதிபதியான புதன் அவரே 8 பிரிவராக வருவது 8ஆம் இடத்தில் இருப்பதை விட 5ஆம் இடத்தில் மிகவும் சிறப்பு. சூரியனோடு புதன் அஸ்தங்கம் வக்கரமாகக்கூடாது. அப்படி இருந்து தசை நடக்கும்போது மிக நல்ல பலனை அவர் வாரி வழங்குவார். சுக்கிரன் ஒரு நட்பு கிரகம். அவரும் கும்பத்துக்கு 4, 9 கூடியவர் பாக்கியாதிபதி. நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி வழங்கி தருவார். அடுத்ததாக மீன லக்னம். மீன லக்னம் காலபுருஷன் 12ஆம் வீடு குரு பகவான். இது ஒரு உபயராசி. இதனுடைய முதல் தர யோகர் செவ்வாய் 2, 9 கூடியவர் பாக்கியாதிபதி. ஒரு 2ஆம் வீட்டில் ஆட்சி அமர்வு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது செவ்வாய் பகவான் மிக சிறப்பான பலன். திக்பலமோடு நட்பு கிரகமான குருவின் வீட்டில் அவர் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. அடுத்தது இந்த லக்கணத்துக்கு சூரியன் நண்பர் என்றாலும் அவர் 6ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான சந்திரன் தசை 10 ஆண்டு காலம் மிக சிறப்பானதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. நாம் மீண்டும் அடுத்த வாரத்தில் 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம்.